அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கோவை. சென்ற காணொளியில் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரையிலிருந்து புதுக்கவிதையின் இலக்கணம் குறித்து கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் புதுக்கவிதை என்னும் இலக்கிய வடிவமானது தோற்றம் பெற்ற காலம் முதல் இன்றைய சமகாலத்தில் எத்தகைய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது, அதன் வளர்ச்சி எங்கனம் பரவியுள்ளது என்பதை குறித்தும், சிறுகதையை இன்று போற்றி பாடும் எண்ணற்ற புதுக்கவிதைகளை எழுதி கொண்டிருக்கும் படைப்பாளர்கள் குறித்தும் காணலாம். கிபி 20ஆம் நூற்றாண்டு தொடங்கி புதுக்கவிதை தமிழ் இலக்கியத்தில் தோன்றி சிறக்கலானது என்பதை நாம் அறிவோம். பாரதியாரால் எழுதப்பட்ட வசன கவிதைகளே தமிழில் காணும் புதுக்கவிதை முறைக்கு முன்னோடியாக அமைந்தது. யாப்பிலக்கணத்திற்கு கட்டுப்படாமல் கவிதை உணர்வுகளுக்கு சுதந்திரமான எழுத்துருவம் கொடுக்கும் வகையில் உருவானதே புதுக்கவிதை என்னும் அமைப்பு. இந்த புதுக்கவிதையானது எதுகை, மோனை, சீர், தலை, சிதையாமை முதலான காரணங்களால் மரபு கவிதையில் அடைமொழிகளாக அமைவதை நாம் இங்கு காண முடிகிறது. இந்த புதுக்கவிதையானது தோற்றம் பெற்ற காலம் முதல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் வளர்ந்து நிற்பதை நாம் காண முடியும். இதற்கு உறுதுணையாக பல்வேறு இலக்கிய இதழ்கள், நாளிதழ்கள் போன்றவை அமைகிறது. அது மட்டுமின்றி வார இதழ், மாத இதழ் போன்றவைகளும் இந்த புதுக்கவிதை என்னும் இலக்கிய வடிவத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகின்றது. இந்த புதுக்கவிதையினை வளர்க்கும் பொருட்டு பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு புதுக்கவிதை எழுதும் போட்டி நடத்தப்பட்டு சிறந்த கவிதைகளை எழுதும் அளவிற்கு மாணவர்களை ஊக்குவிக்கின்றனர். இவ்வாறு பல்வேறு போட்டிகளின் மூலம் மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை வெளிக்கொணர்வதையும் புதுக்கவிதை இலக்கியத்தை வளர்ப்பதற்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய காலகட்டத்திலும் சரி, இந்த புதுக்கவிதையானது தோற்றம் பெற்ற காலகட்டத்திலும் சரி, இதன் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்த படைப்பாளர்களாக பலர் காணப்படுகின்றனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்களாக அப்துல் ரஹ்மான், மு. மேத்தா, மீரா, நா. காமராசு, வைரமுத்து, நா. பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, பா. விஜய், தருமு சிவராமு, பசுவையா, ராம் மீனாட்சி, மணி, சிற்பி பாலசுப்ரமணியம், தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்ரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், தேவதேவன், சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன், இன்குலாப் போன்றவர்கள் தமிழ் புதுக்கவிதை இலக்கிய உலகில் மிக பெரும் படைப்பாளர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் தங்களது கவிதைகளில் பல்வேறு உத்திமுறைகளை கையாண்டு அந்த உத்திமுறைகள் உள்ள கவிதைகளில் பல்வேறு சமூக சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பாடுபொருளாக வைத்து பாடியுள்ளனர். இது மட்டுமின்றி புதுக்கவிதை எங்கனம் இருக்க வேண்டும், புதுக்கவிதையின் இலக்கணம் என்று பல்வேறு தலைப்புகளில் புதுக்கவிதை குறித்த பல்வேறு நூல்களும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இவ்வாறு புதுக்கவிதையானது மேலை நாடுகளில் தோன்றி உலக அளவில் வளர்ந்த தன்மையினையும், தமிழ் மொழியில் புதுக்கவிதை வளர்ச்சி பெற்ற விதத்தையும், வளர்ச்சி காலம், பாடுபொருள், இலக்கணம், அதன் பெயர் காரணம் போன்றவற்றை இந்த
புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரையின் வாயிலாக இந்த காணொளியில் கண்டோம். வரும் அடுத்தடுத்த காணொளியில் பல்வேறு தலைப்புகளில் விவாதிக்கலாம். நன்றி.